ஹே காய்ஸ், ஃபைனலாக யமஹாவோட XSR 155 அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹெரிட்டேஜ் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் லான்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த XSR 150 பொறுத்த வரைக்கும் 1,50,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. யமஹாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டில் ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு சூப்பரான நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்னா நம்ம XSR மாடலை சொல்லலாம். ஏன்னா இந்த பைக்கோட டிசைன் அப்படிங்கிறதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்ரோ ரோட்ஸ்டர், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹெரிட்டேஜ் மாடல் டிசைனில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்ஜின் கொடுத்துருக்காங்க. சிட்டியில் டிராஃபிக்லையுமே வந்து எந்த விதமான ஸ்ட்ரகிளும் இல்லாமல் இந்த பைக்கை நீங்கள் வந்து ரைட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் டிசைன் வந்து தாறுமாறாக இருக்குங்க. இந்த பைக் 2025 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செப்டம்பர் அக்டோபரில் லான்ச்சுக்கு கண்டிப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ செப்டம்பர் அக்டோபர் அப்படிங்கும் போது டெஃபினட்டாக இந்த பைக்கோட ஒரு நல்ல சேல் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு அதாவது தெரிய வருது. ஏன்னா செகண்ட் ஆஃப் ஆஃப் தி இயராக இருக்கிறதுனால டெஃபினட்டாக நிறைய பைக்ஸ் வந்து அப்போ வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பைக்குமே ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த பைக்கில் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸ் கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 155cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4-stroke 4-valve இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பார்த்தீங்கன்னா 19 ஹார்ஸ் பவரும் 14.7 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பவர் அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா R15 விட அதிகமான ஒரு பவர் அண்ட் டார்க் தான். இந்த பைக்கில் 6-speed கியர் பாக்ஸும் இருக்கு, அசிஸ்டன்ஸ் ரிப்பர் கிளச்சும் வந்து கொடுக்க போறாங்க. இந்த பைக் இந்தியாவில் MT-15க்கு கீழே தான் பொசிஷன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட சஸ்பென்ஸ் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், மற்றபடி ப்ளூடூத் கனெக்ஷன்லாம் எதுவும் கிடையாது. அதுவும் சர்க்குலரான LED இண்டிகேட்டர்ஸ், LED ஹெட்லாம்ப், LED டெயில் லேம்பும் கொடுத்துருக்காங்க. சர்க்குலரானவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளஸ்டருமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த சர்க்குலராக இருக்கிறதுனால உங்களுக்கு டெயில் லைட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து கிளஸ்டராக இருக்கட்டும், LED ஹெட்லாம்பாக இருக்கட்டும், எல்லாமே சர்க்குலராக இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு அந்த ரெட்ரோ டிசைன் வந்து கிடைக்கும். அண்ட் அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 17 இன்ச்சில் அலாய் வீல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல வைடான ரேடியல் டயர்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்கு. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஃபிளாட்டான டக் அண்ட் ரோல் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸாக இருக்கிறதுனால சிட்டியில் டிராஃபிக்கில் ரொம்பவே சூப்பரான அந்த ஒரு கம்ஃபர்டபுள் வந்து கிடைக்கும், ரைடருக்கும் சரி பில்லியனுக்கும் சரி. ஸோ யூ-ஷேப் கிராப் ரேல்ஸும் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 45 48 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்க முடியும். டாப் ஸ்பீட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக 130+ தாராளமாக இந்த பைக்கால் வந்து போக முடியும். இந்த பைக்கில் முக்கியமான ஒரு விஷயமா நான் சொல்றது என்ன அப்படின்னா இதோட கம்ஃபர்டபுள் அண்ட் இதோட வெயிட்லெஸ்ங்க. ஸோ நீங்கள் ஒரு வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதிகபட்சம் 145க்குள்ளே இந்த பைக்கோட வெயிட் வந்து கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய நியூ கலர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் சிங்கிள் கலர்ஸாக கொண்டு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா டியூல் டோன் கலர்ஸ், ரெட், ஒயிட், அப்புறம் எல்லோ, பிளாக், இந்த மாதிரி நிறைய டியூல் டோன் கலர்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த 2025 XSR மாடலை நம்ம இந்தியாவில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுவும் செப்டம்பர் அக்டோபரில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த XSR மாடல் பைக் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹேவ் அ குட்